வணக்கம் நேயர்களே, என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் வாழைக்காய் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வாழைக்காய் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம் வாழைக்காயை வெட்டி எடுத்துக்கலாம். பெரிய சைஸ் வாழைக்காய்னா நீங்கள் 3 துண்டாக வெட்டிக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறது சின்ன சைஸ் வாழைக்காய், அதனால் நான் 2 துண்டாக தான் இதை வெட்டிக்க போகிறேன். இப்போ தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்போ இதை பாருங்கள், இது மேலே லைட்டாக இந்த மாதிரி தோல் இருக்குது பாருங்கள். இப்போ வாயு சேர்ந்த காய்கறிங்களுக்கு நம்ம லைட்டாக தோல் விட்டு செஞ்சால் தான் நல்லது. இப்போ இதை 3 துண்டாக வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டேன். மீதி இருக்கிற வாழைக்காவையும் இந்த மாதிரி நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். 2 வாழைக்காவையும் அரிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழைக்காய் வேக வைக்கிறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம். 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூனு மஞ்சப்பொடி, சும்மா ஒரு 2 சொட்டுக்கு சமையல் எண்ணெய் விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுக்கோம் இல்லைங்களா, இந்த வாழைக்காவை இதில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த வாழைக்காவை நம்ம ஒரு 90% வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழைக்காய் வெந்துடுச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு தான் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு வடி பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துப்போம். அலசி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வானல் சூடாகிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு பாருங்கள், ஒரு சின்ன குழிக்கரண்டி இது, இந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். எப்பவுமே கிரேவி வறுவல் இதுக்கெலாம் நம்ம எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றினா தாங்க நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துப்போம். நல்லா கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூனு சோம்பு கூட ஒரு 10 பல்லு பூண்டை தோலோடு இடித்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு இந்த அளவுக்கு வதங்கிட்ட உடனே இது ஒரு 10 கருவேப்பிலை தழையை சேர்த்துப்போம். கருவேப்பிலை தழை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மீடியம் சைஸு 2 வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துப்போம். வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ அதேமாதிரி 2 மீடியம் சைஸ் தக்காளியை இப்போ இதில் சேர்த்துப்போம். தக்காளி நல்லா பழமான தக்காளியை பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டுலாம் இந்த அளவுக்கு வதங்கிட்ட உடனே ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சோண்டு புதினா தழையும் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. வாழைக்காயிலே முதல்ல உப்பு கொஞ்சம் போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அப்படிங்களா. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சப்பொடி, ஏன்னா வாழைக்காயிலே மஞ்சப்பொடி சேர்த்துருக்கோம். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள். இப்போ இதில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவி கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். நம்ம ஒரு 2 நிமிஷம் பொறுத்து திறந்து பார்ப்போம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம். கிரேவி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வாழைக்காவை சேர்த்துப்போம். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. வாழைக்காய் அப்படியே தனித்தனியாக போட்டுட்டு லைட்டாக அப்படி கிண்டி விடுங்க. ஏன்னா முதலே வர நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் வாழைக்காய் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா லைட்டாக கிண்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்ப்போம். வாழைக்காய் மெதுவாக அப்படி திருப்பி விடுங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டாச்சு. 1 நிமிஷத்துக்கு மூடி வைப்போம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம். இப்போ தண்ணியெலாம் சுண்டி கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூனு மிளகும் 1/2 ஸ்பூனு ஜீரகத்தையும் இப்படி இடித்து வச்சுருக்கேன். இதை இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் இது மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூளை இப்படி போட்டுக்கோங்க.
இப்போ இதில் நம்ம வந்து மிளகு சீரகம் பெருங்காயத்தூள் இது மூணையும் சேர்த்துருக்கோம். அது இல்லாமல் வந்து நம்ம வாழைக்காயை வந்து வேக வச்சு தண்ணி ஈர்த்துட்டு தான் சேர்த்துருக்கோம். வாய்வு சேரத்துக்கு வாய்ப்பே இல்லை, பயப்பட வேண்டியதில்லை. இது இல்லைன்னா நீங்கள் வந்து பிஞ்சு வாழைக்காவை வாங்கி தோலோடையே நீங்கள் சேர்த்து செய்யலாம். அதில் சுத்தமாக வாய்வு சேராதுங்க. இப்போ நம்மளுடைய வாழைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாம்பார், தயிர் சாதம், கீரை இதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தோம்னா மோர் குழம்புக்கு தான் இது ரொம்ப சூட்டாக இருக்குங்க. இந்த வந்து நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி வேற ஒரு நல்ல டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம்.